வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய வேதவசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது லூக்கா 9 அதிகாரம் 30 மற்றும் 31 வசனம். அன்றியும் மோசே எலியா என்னும் 2 பேரும் மகிமையோடே காணப்பட்டு அவருடனே சம்பாஷணை பண்ணி அவர் எருசலேமிலே நிறைவேற்றப் போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். பிரியமானவர்களே, இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு இயேசு நிறைவேற்ற வேண்டிய ஊழியங்கள் என்பதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் பூமிக்கு வந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக பிதாவாகிய தேவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். இன்றைய வேத பாகத்தில் நாம் பார்க்கும்போது இயேசு தம்முடைய சீசர்களுக்கு ஒருவன் தன்னை வெறுத்து தன்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினமும் தன்னை பின்பற்றி வர வேண்டும் என்கிறார். அதற்கு பிறகு பேதுரு, யோவான், யாக்கோபுவை அழைத்துக் கொண்டு ஜெபம் பண்ணுவதற்கு ஒரு மலையின் மேல் ஏறினார். அவர் ஜெபம் பண்ணுகையில் அவருடைய முக ரூபம் மாறிற்று. அவருடைய வஸ்திரம் வெண்மையாகி பிரகாசித்தது. அன்றியும் மோசே எலியா என்னும் 2 பேரும் மகிமையோடே காணப்பட்டு அவரோடே சம்பாஷணை பண்ணி அவர் எருசலேமிலே நிறைவேற்றப் போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அவ்விருவரும் அவரை விட்டு பிரிந்து போகையில் பேதுரு இயேசுவை நோக்கி, ஐயரே, நாம் இங்கே இருக்கிறதே நல்லது. இந்த மலையிலே நமக்கு ஒரு கூடாரத்தை அமைத்து நாம் இங்கேயே தங்கி விடுவோம் என்று சொன்னான். அதற்கு இயேசு, இங்கேயே மலையில் மகிமைக்குள் இருப்பதற்காக தான் வரவில்லை, சர்வலோக ஜனங்களுடைய பாவங்களை சுமந்து கல்வாரி சிலுவையில் மரிப்பதற்காகவே தான் வந்திருக்கிறேன். இதுவே தான் செய்து முடிக்க வேண்டிய என்னுடைய ஊழியம் என்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கல்வாரி சிலுவையில் மரிப்பதற்கு தன்னை ஆயத்தம் பண்ணினார். தம்முடைய பிதாவை விட்டு பிரிய போகிறதை நினைத்து அவர் மனம் கலங்கினார். இந்த கோரமான சிலுவை மரணத்தை குறித்து பேசுவதற்காகவே மோசேயும் எலியாவும் அங்கே மறுரூப மலையிலே இயேசுவை சந்தித்தார்கள். பிரியமானவர்களே, நமக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கும் பொறுப்புகளை நிறைவேற்ற வேண்டிய திட்டங்களை செய்து முடிக்கும்படிக்கு கர்த்தரிடத்திலிருந்து பலனையும் கிருபையையும் கேட்டு பெறுவோமாக. ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, உம்முடைய பலத்தினால் நீர் எங்களை பலப்படுத்தும். உம்முடைய காரியங்களை, திட்டங்களை நிறைவேற்றும்படிக்கு எங்களை வழிநடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.